டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் குருமா தான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரவே நிறையா திங்ஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாத ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ஆயில் டிஸ்பென்சர், இந்த வெஜிடபிள் கட் பண்ணுற போர்டு எல்லாமே வாங்கணும். டிமார்ட் வீக்கெண்டில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ வீக் டேயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். பட் அப்போயுமே போக முடியலை. ஸோ வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குலாம் நான் இந்த லஞ்ச் பிளேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வச்சு கட் பண்ணி அது ஃபுல்லாகவே நல்லா கீரலாக விழுந்துருச்சு. லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் எதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறோமோ, இப்படிலாம் இருந்தால் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ, அது எல்லாமே நம்ம ஆக்குபைடாக இல்லாமல் இருக்கிறப்போ தான் அப்படிலாம் யோசிக்க தோணுமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. யோசிச்சு பார்த்தா காலேஜ் படிக்கிறப்போலாம் முடி கொட்டுது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினச்சி எல்லோரும் பேசியிருக்கோம். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது. அண்ட் அப்படியே முடி கொட்டுதுனாலும் அதை பற்றி யோசிக்க நமக்கு டைம் இல்லை. அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், புக் ஷெல்ஃப் கரெக்டாக இருக்கணும், வீட்டில் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிருப்போம். பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இந்த வீடே இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்றப்ப ஏனோ தானோன்னு விடணும்னு தான் தோணுது. அப்போல்லாம் குக்கிங் என்றைக்காச்சும் பண்ணுவோம். ஸோ நைஃபு, போர்டு இது எல்லாத்தையும் தேடி எடுத்து பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போலாம் விசிலே இல்லைனாலும் குக்கர் யூஸ் பண்ணுற அளவுக்கு பழக்கம் வந்துருச்சு. அண்ட் தென் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதையும் தேடுறது கிடையாது.